Hello friends. Nuclear Power Corporation of India Limited அதாவது அணுசக்தி துறையிலிருந்து NPCIL ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ITI, டிப்ளமா, டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன இருக்குது, ஏஜ் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ லென்த்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த நோட்டீஸ் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 28 மே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது நேற்று காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 17 அப்ளை பண்ணிடணும். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. விருப்பமாக இருக்கிறவங்க வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்ளை ஃபீஸ் வந்து 100 rupees தான். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் SC ST பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கான போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த கேட்டகிரி. அடுத்து பிளான்ட் ஆப்ரேட்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனர், HR அசிஸ்டன்ட் கிரேட், HR F&A C&MM. ஸோ இந்த போஸ்டிங்கெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, கேட்டகிரிஸ் வேக்கண்ட், அதில் கரண்ட் வேக்கண்ட் என்ன, பேக்லாக் வேக்கண்ட் என்ன எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டிசிப்ளைன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். அடுத்து இந்த டிகிரியில் கெமிக்கல், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். ஸோ டிப்ளமோவில் என்னென்ன டிசிப்ளைன் இருக்குது, அடுத்து ITIயில் அந்தந்த டிசிப்ளைனில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அதையும் வந்து டிசிப்ளைன் வைஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸ்டைபெண்டரி ட்ரைனி டிப்ளமா ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங், அதாவது அந்த டிசிப்ளைனில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி டிசிப்ளைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் 3 இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டேரக்ட் டிப்ளமோ செகண்ட் இயர் +2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேரக்ட் டிப்ளமோ செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். +2 முடிச்சுட்டு டேரக்ட் டிப்ளமோ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள். இதுவே நீங்கள் ITI முடிச்சுட்டு 10th ITI முடிச்சுட்டு டேரக்ட் டிப்ளமோ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ +2 முடிச்சுட்டு டேரக்ட் டிப்ளமோ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் இந்த டிப்ளமோ ஹோல்டரில் அப்ளை பண்ண முடியும். அடுத்து அந்த 3 இயர் டிப்ளமோ பட் பர்சன்டேஜ் 60 இருக்கணும். ஓகேங்களா? என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமா முடித்தவங்க இந்த ஸ்டைபெண்டரி ட்ரைனி கேட்டகிரியில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டைபெண்டரி ட்ரைனி சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சயின்ஸ் கிராஜுவேட் BSc கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த BSc ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் நீங்கள் BSc கம்ப்ளீட் பண்ணி 60% இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், BSc ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏதாவது ஒரு டிசிப்ளினில் BSc கம்ப்ளீட் பண்ணி 60 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்டைபெண்டரி ட்ரைனிஸ் பிளான்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு +2 சயின்ஸ் குரூப்பில் +2 கம்ப்ளீட் பண்ணி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். மினிமம் அதில் 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து மெயின்டெனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ITI முடிச்சிருக்கணும் அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளினில், அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அசிஸ்டன்ட் கிரேடு HR F&A C&MM இது மூணுத்துக்கும் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 50% இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சேலரி பாருங்கள். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் இதுக்கு பே லெவல் 6 பிரகாரம் 35,400 இருக்கும். ஓகேங்களா? அடுத்த டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 3 பிரகாரம் 21,000. அடுத்து இந்த அசிஸ்டன்ட் கிரேடு HR F&A C&MM இதுக்கு 25,000 பேசிக் மட்டுமே இது. ஓகேங்களா? அது போக அலவன்ஸ் பாருங்கள். டிரான்ஸ்போர்ட்டு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், தங்கறதுக்கு ரூமும் கொடுத்துருவாங்க. அடுத்து லீவ் அலவன்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷ்னல் அலவன்ஸ், வருஷத்துக்கான ஆனுவல் ப்ரொஃபஷ்னல் அலவன்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் பாருங்கள், லீவ் என்கேஷ்மெண்ட்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, எஜுகேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் சில்ட்ரன்ஸ் வித் டவுன்ஷிப். வித்தின் டவுன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கான எஜுகேஷன் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து சில்ட்ரன் எஜுகேஷன் அசிஸ்டண்ட்டு, கேன்டீன் சப்சிடி, தங்குறதுக்கு ரூமு, குவார்ட்டர்ஸு, ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இதை மிஸ் பண்ணாதீங்க. எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஒரு விஷயம், அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான்.
அந்த ஸ்டேஜை தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதாவது கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் ப்ரிப்பரேஷனில் அந்த கன்சிஸ்டன்சி ஒரு அதாவது இது எதுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு அப்படின்னு இல்லாமல் படிக்கலாம், முடிகிற வரையும் நம்மளால் முடிகிற வரையும் நம்ம படிக்கலான்ற அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். கண்டிப்பாக எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது நிறைய பேருக்கு வந்து ப்ரோ எனக்கு நாலேஜே இல்லை, நான்லாம் எப்படி ப்ரோ படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான். எனக்கும் நான் சொல்லிக்கிறது இதுதான். நமக்கு ஒரு விஷயம் தெரியுது தெரியல அது ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ். முயற்சி பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சி வந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ இது பாருங்கள், ஏஜ் லிமிட் ஸ்டைபண்டரி ட்ரைனி 18 to 25 இருந்தால் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ ஹோல்டருக்கு. அடுத்து அந்த சயின்ஸ் கிராஜுவேட், அந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கும் சேம் தான், 18 to 25 தான். அடுத்து இந்த பிளான்ட் ஆப்ரேட்டர் மெயின்டெனர், இதுக்கு 18 to 24 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து அசிஸ்டன்ட் கிரேடு ஹெச்ஆர் எஃப்என்டி சிஎன்எம்எம், இது மூணுத்துக்கும் 21 to 28 இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். சரி ப்ரோ, இதுக்கு மேலே இந்த மேக்ஸிமம் ஏஜ் வந்து எனக்கு பார் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு ஆஸ் யூஷுவல் 5 years, ஓபிசிக்கு 3 years இருக்குது, டிசபிலிட்டிக்கு 10 years. ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஹைட்டு, இதுக்கு வந்து ஹைட்டு வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஹைட்டை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. மினிமம் ஹைட் பாருங்கள், 160 centimeters இருக்கணும். மினிமம் வெயிட் வந்து 45.5 kg இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். இந்த ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ செலெக்ஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, டிப்ளமோ இன்ஜினியரிங்க்கு இந்த ஆன்லைன் எக்ஸாம் சிபிடி கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த சயின்ஸ் கிராஜுவேட்டு டிப்ளமோக்கு. அடுத்து இந்த பிளான்ட் ஆப்ரேட்டருக்கும் அதே தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ்டு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து மெயின்டெனருக்கு பாருங்கள், இந்த மெயின்டெனர், அசிஸ்டண்ட் ஹெச்ஆர் எஃப்என்டி சிஎன்எம்எம், இந்த 4த்துக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ் டெஸ்ட். அடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். npclcilcareers.co.in. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது காமனாக எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து 1.5 hours இருக்கும், 1.5 மணி நேரம் இருக்கும். மொத்தம் 100 கொஷின், 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து குறையும். ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க. ஜென்ரல் கேட்டகிரிக்கு 40% எடுத்தால் பாஸ் ஆகலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 30%. 100க்கு மினிமம் இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். சிபிடி எக்ஸாம் கட் ஆஃபை பொறுத்து தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அடுத்து பர்சனல் இன்டர்வியூ, இதில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னா 100க்கு ஜென்ரலாக இருந்தால் 40, எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 30. ஓகேங்களா? மினிமம் இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எடுத்தால் தான் செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அது எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள், டிப்ளமோ ஹோல்டர் சயின்ஸ் கிராஜுவேட் இதுக்கு 150 ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணணும். பிளான்ட் ஆப்ரேட்டர், மெயின்டெனர், ஹெச்ஆர் எஃப்என்டி சிஎன்எம்எம், இந்த 4 போஸ்ட்டுக்கும் 100 rupees. இதை தாண்டி நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாருமே வாட்ஸ்அப் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் போட்டு ரிப்ளை வரல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர்